அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மெரினாவில் தூய்மை பணியாளர்களின் ஒரு பகுதியினர் போராட்டம் நடத்தி ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தலைமைச் செயலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் மறுபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டு கட்டாக கைது செய்து வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். சென்னையில் இன்று தூய்மை பணியாளர்கள் 2 இடங்களில் தனித்தனியாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சாலை மறியலில் ஈடுபட்ட காரணத்தினால் ராஜாஜி சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல மாதங்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 13 நாட்கள் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தினார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தங்களுடைய கோரிக்கை இதுவரை நிறைவேறாத பட்சத்தில் சென்னையில் பல்வேறு வடிவங்களில் தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களை போலீசார் கைது செய்து தற்போது சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைத்திருக்கிறார்கள். இதன் பிறகு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.